கடவுள் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மையான அன்பு மட்டும்தான். ஒரு தூய்மையான அன்பு இருந்தால் கடவுள்கிட்ட எளிமையாக போய் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணப்ப நாயனார் கதை ஒரு உதாரணமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த கதைகளை நம்ம கேட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை இந்த கதையை கேட்கும் போதும் இவரோட தூய்மையான வெள்ளந்தையான அன்பை பார்த்து மெய் சிலிருக்கும் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. வாங்க இப்போ கண்ணப்ப நாயனார் கதைக்குள்ளே போகலாம். கண்ணப்ப நாயனாரோட இயற்பெயர் திண்ணன். இந்த திண்ணன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்கு போன திண்ணன் வேட்டையாடி முடிஞ்சதும் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிவன் கோயிலை பார்க்குறாரு. சிவன் கோயிலுக்கு போன திண்ணனுக்கு அங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு ஏதாவது ஒன்று படைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிச்சதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல, அதே போல தான் திண்ணனுக்கும் இருந்தது. ஆனால் திண்ணன் கையில் தான் வேட்டையாடிய இறைச்சியை தவிர வேற எதுவும் இல்லை. திண்ணனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சரி, நம்ம கையில் இருக்கிற இறைச்சியே அந்த சிவலிங்கத்துக்கு படையெல்லாம் வைக்கலான்ட்டு அந்த இறைச்சியே வைக்கிறாரு. அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். ஐயனே, இங்கே பாரு, இந்த மாமிசத்தை நீ மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அந்த கோயிலில் பிராமணர் ஒருத்தர் தான் பராமரிச்சுட்டு வராரு. அவரோட வீட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருந்ததால் அவர் மாதத்துக்கு 2 தடவை மட்டுமே அந்த கோயிலுக்கு வந்து பராமரிச்சுட்டு போகிறாரு. இப்படி இருக்கும்போது திண்ணன் அந்த மாமிசத்தை வச்ச அடுத்த நாள் அந்த பிராமணர் அந்த கோயிலுக்கு வராரு. அவர் வந்து பார்க்கும்போது சிவலிங்கத்து மேலே மாமிசம் இருக்குது. அதை பார்த்த அந்த பிராமணருக்கும் அதிர்ச்சி. அபச்சாரம் அபச்சாரம், இங்கே சிவலிங்கத்து மேலே இப்படி ஒரு இறைச்சி கிடக்கே, இது காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிசத்தை தூக்கி எரிஞ்சிட்டு சிவலிங்கத்து மேலே நல்லா தண்ணியை விட்டு நல்லா கழுவி அங்கே சுத்தம் செஞ்சு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு போயிடுறாரு. அடுத்த நாளும் அங்கே திண்ணன் வரான். முதல் நாள் வச்ச மாமிசத்தை விட அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு சிவலிங்கத்துக்கு படைச்சிட்டு அங்கேயே உட்காந்து சிவலிங்கத்தோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து போகிறான். திண்ணன் இதே போலயே தான் வேட்டையாடிய இறைச்சியை லிங்கத்துக்கு படைக்கிறதும் லிங்கத்தோட மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறதுமா இருந்தான். இதே போல் ஒரு நாள் இறைச்சியை லிங்கத்துக்கு படைக்க திண்ணன் வரும்போது அந்த லிங்கம் அசுத்தமாக இருக்கிறதா திண்ணனுக்கு தோண ஆரம்பிச்சது. அதை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாவன் தண்ணியை கொண்டு வந்து சுத்தம் செய்யறதுக்கு எந்த ஒரு பாத்திரமும் அங்கே இல்லாததை பார்த்துட்டு ஆத்துக்கு போய் தன்னோட வாயாலேயே தண்ணியை உறிஞ்சு எடுத்துட்டு வந்து லிங்கத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். அடுத்த நாள் அந்த கோயிலுக்கு வந்த பிராமணன் அந்த லிங்கத்து மேல இறைச்சியும் எச்சிலும் படிஞ்சிருக்கிறத பார்த்து இது ஏதோ மனுஷன் செய்யற வேலை தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டான். இப்போ லிங்கத்தை சுத்தம் செஞ்சுட்டு அங்கேருந்து போகிறான் பிராமணன். அடுத்த நாள் வரும்போதும் அதே போல் இறைச்சியும் எச்சிலும் அங்கே இருக்குது. அதை பார்த்து அருவருப்படைஞ்ச அந்த பிராமணன் அதை சுத்தம் செஞ்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு சிவன்கிட்டயே கேட்க ஆரம்பிக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் தேவர்களான மகாதேவனே, உன்னிடம் இந்த இழிவான செயலை செய்ய நீ அனுமதிக்கலாமா அப்படின்னு சிவனையே கேட்குறான் அந்த பிராமணன். இப்போ சிவன் பேச ஆரம்பிக்கிறாரு. எது நீ அசிங்கம்னு சொல்கிற? இது ஒன்று போலவே ஒரு பக்தன் எனக்கு அர்ப்பணிக்கிறது தான். இதை நான் வேண்டான்னு எப்படி சொல்கிறது? என்னோட பக்தனோட பக்திக்கு கட்டுப்பட்டு தான் அவன் கொடுக்கறது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவன். அந்த பக்தனோட பக்தியோட ஆழத்தை நீ பார்க்க விரும்பினா இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சிவன். இப்போ பிராமணர் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ திண்ணன் ஒரு கையில் இறைச்சியோட இன்னொரு கையில் மலரோட வாய் நிறைய தண்ணியோட கோயிலுக்கு வராரு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்து சிவலிங்கத்தை பார்த்தா திண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி. அங்கே சிவலிங்கத்தில் வலது கண்ணிலேருந்து ரத்தம் வலிஞ்சோடுது. தான் கையில் இருந்தெல்லாம் அப்படியே அங்கேயே போட்டுட்டு இந்த ரத்தத்தை நிறுத்தறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச திண்ணனும் ஓடி போய் பச்சிலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா பிழிஞ்சு அதை வலது கண் மேலே வைக்கிறாரு. அப்பையும் அந்த ரத்தம் நிற்கவே இல்லை. இப்போ தன்னோட கண்ணையே சிவனுக்கு பொறுத்துனா கண்ணு சரியாயிடும் அப்படின்னு நினச்ச திண்ணனும் தாங்கிட்ட இருந்த அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை பேத்தெடுத்து அந்த கண்ணில் வைக்கிறாரு. இப்போ சிவலிங்கத்தில் வலிஞ்சோடுன ரத்தம் நிற்குது. இதை பார்த்து திண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். தன்னோட கண்ணிலேருந்து வலிஞ்சோடுற ரத்தத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சிவலிங்கத்தில் ரத்தம் நின்றுச்சே அப்படின்னு துள்ளி குதிக்கிறாரு. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. திரும்பவும் சிவலிங்கத்தில் இடது கண்ணிலேருந்து ரத்தம் வலிஞ்சோடுது. இதை பார்த்து திண்ணனும் கொஞ்ச நேரம் கூட தயங்கலை. தன்னோட இடது கண்ணை பெயர்த்தெடுத்து சிவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. தன்னோட இடது கண்ணையும் சிவலிங்கத்துக்கு பொருத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச திண்ணனும் தன்னோட இடது கண்ணை பெயர்த்து எடுத்துட்டா சிவலிங்கத்தோட இடது கண் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட காலணி அணிஞ்ச
காலை சிவலிங்கத்து மேலே வைக்கிறாரு. இப்போ தன்னோட அம்பை எடுத்து இடது கண்ணையும் பெயர்த்து எடுக்கலாம் அப்படின்னு கண்ணுகிட்ட கொண்டு போகிறாரு. இப்போ ஒரு கை தடுக்குது. சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து அவருக்கு பார்வையை திரும்பவும் கொடுக்குறாரு. இது ஓரமாக மறைவிலிருந்து பார்த்துட்டு இருந்த பிராமணரோ திண்ணனோட அளவில்லாத தூய அன்பை பார்த்து மெய் சிலிர்க்கிறாரு. இந்த நிகழ்வு மூலமாக தான் திண்ணன் அப்படிங்கிற வேடுவன் கண்ணப்ப நாயனாரா மாறினாரு. கடவுளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு எதுவுமே இல்லையே, அது வாங்கறதுக்கு நம்ம கிட்ட வசதி கூட இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தூய அன்போட கடவுளை வழிபடுங்க. உங்கள் தூய்மையான அன்பு கடவுள்கிட்ட உங்களை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி சிவன் கதைகள் உங்களுக்கு பார்க்கறக்கும் கேட்கறக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கதைக்கும் ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.